கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. Join Kanjipuram SCSVMV NAC A Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். நேற்று திமுக எம்பி திரு ஆ ராசா அவர்கள் விசிக குறித்தும் IUML குறித்தும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு நேற்று நிறைய பேர் திருப்பி பதிலளிச்சிருந்தாங்க. அந்த நிலையில் இன்று விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நீண்ட விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிற சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நாங்கள் அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு நாங்கள் போகலை, நாங்கள் முதல்ல போக வேண்டாம் தான் நினச்சோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. கூட்டணியை நான் தேர்தலுக்கு முன்னாடியே காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணேன், தேர்தலுக்கு அப்புறமா காப்பாற்றுறது என் கையில் இல்லை, அதுக்கு அந்த அளவுக்கு பலம் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இதை எதை தெளிவுபடுத்தி இருக்காரு? நம்ம ஒன்றா பார்த்துருவோம். முதல்ல நாங்கள் அமைச்சரவைக்கு ஆசைப்படலை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அவர்கள் அமைச்சராக ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு இல்லை, 30 வருஷமாக ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா அவர்களோடு அதிமுகவில் கூட்டணி வைத்த போதே 8-9 சீட் வாங்கினவங்க. இன்றைக்கி 2026 அல்லாடி மல்லாடி ஒரு 8 கிடைக்குமான்னு பார்த்தவங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடியே கொடுத்தாங்க, 15 வருஷம் முன்னாடி அட்லீஸ்ட் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்பயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய சீட் வேணுங்கிறதும் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது ஒரு தேவையாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன போல் நேற்று அருணோட சொன்னபோது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை கிடைச்ச போது கொடுக்கல, அவ்வளோதான். அறுதி பெரும்பான்மை கிடைக்காமலும் 2006 கலைஞர் கொடுக்கல, திமுக. இதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்க கொடுக்கல. நம்ம மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் மோடி தலைமையில் தான் முதல் முறையாக பெரும்பான்மை வந்தும் கூட்டணிக்கு சீட் கொடுத்தா பார்த்தோம். ஸோ இவங்களுக்குலாம் சந்தர்ப்பமே கிடைக்காம இருந்தது. சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. இப்ப என்ன வரலாற்று வாய்ப்பு வந்திருக்கு? இப்ப ஏன் சேர்றாரு? இப்ப எங்களுக்கு நேத்து வரைக்கும் ஆசை இல்லை, நேத்து வரைக்கும் ஆசை இருந்துச்சு, நேத்து வரைக்கும் வாய்ப்பு இல்லை. சோ ஆசை வேறு வாய்ப்பு வேறு. இன்னைக்கு ஆசையும் இருக்குது, வாய்ப்பு வந்துருச்சு, இவ்வளவுதான். இப்ப இவர்களுடைய ஆட்சி, இவருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி நிலைக்க முடியாதுங்கிற வாய்ப்பு வரும்போது அதுவும் திரு திருமாவளவன் அவர்களை பற்றி திரு விஜய் அவர்கள் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா இவர் ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிறாரு. நீங்க திருமாவளவன் 2 MLA கிடையாது. திருமாவளவன் IUMLையும் பேசிட முடியும், மதிமுகட்டையும் பேசிட முடியும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிட்டையும் பேசிட முடியும். அவர் உள்ளேயே ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிறாரு. அவர் நம்மள ஆள் கூட்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. எல்லாருமே சேர்ந்தா முடிவெடுக்கிறாங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அவருக்கு தெரியும் இவரை கூட்டா நம்ம எல்லாருமே கொண்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கூட்டணி சேர்றதா இல்லையான்னு பத்தி பேசும்போது மல்லிகார்ஜுன கார்கே பேசினாவோ, ராகுல் காந்தி பேசினாவோ, பேபி பேசினாவோன்னு எல்லாம் பேசினாங்க. அப்ப அவர் எல்லா பக்கமும் தொடர்புல இருக்கிறாரு, எல்லாருமே அவர் லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற பாக்குறோம். அதனால இவர் உள்ள இருக்கணுங்கிற விரும்பினார். அப்ப பல சந்தர்ப்பங்கள்ல இவரை அமைச்சராக்குவதற்கான பேச்சே வந்துச்சு. முதலமைச்சராக்குவதான பேச்சு செகண்டரி. அதற்கு பிறகு இவரை ஆக்குறதுக்கான. அப்ப நாம எம்பியா இருக்கிறோம், திருச்சி கிழக்குல பை எலெக்ஷன்ல போட்டியிடணும், போட்டிட்டு ஜெயிக்கணும், நம்ம அமைச்சராகலாமாங்கிறது அவருக்கும் வந்துச்சு. ஸோ அவர் பலமுறை எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் தோழர்கள் சொன்னாலும் சொல்லிட்டு தான் இருந்தார். அப்புறம் அது இப்போ ரொம்ப அழகா சொன்னாரு. 1 இயர்ஸ் சீனியர், ரொம்ப நாளா இருக்கிறாரு, கட்சியுடைய பொதுச்செயலாளர். அவர் இருக்கும்போது நான் பை எலெக்ஷன் போட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, தலைவரை நீங்க நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது நியாயமா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறனால நான் கொடுத்தேன். ஸோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி மீது ஆசை இல்லையா என்றால் இருந்தது. சந்தர்ப்பம் இப்போதுதான் கிடைத்தது. ஒண்ணு இது முதல் தகவல் படி. 2வது தகவல் படி அவர் நாங்க கூட்டணியை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப சத்தியம். அவர் இதற்கு முன்னாடியே அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்னை எவ்வளவுலாம் ஆசை காட்டி இந்த மாதிரி கூட்டணி செதறடிக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை ஒரு துருப்பு சீட்டா எல்லாருமே பயன்படுத்துறாங்க. சூப்பர். அப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லாம விட்டாரு. யார் பயன்படுத்தினாங்கிற சொல்லு. உங்களை ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிட்டாங்களா? உங்களை பாஜக கூட்டணி கூப்பிட்டாங்களா? வேற யார் கூட்டணி இங்க இருந்தா? சரிங்களா? அப்ப என்னை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி என்னை கூட்டணியை உடைக்க பார்த்தாங்க. யார் உடைக்க பார்த்தா? அதை சொல்லியா என்ன? என்னை உடைக்க பார்த்தாங்க, என்னை துருப்பு சீட்டா. இப்ப துருப்பு சீட்டா உங்களை பயன்படுத்தின யார்? அதை சொல்லும்ல. திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்குன்னு சொன்னாரா?
பிஜேபி வந்து எனக்கு 2025 மேலே வந்து ஏப்ரல்லே வந்துருச்சு. நீங்க எப்ப அவங்க சேர்ந்திருப்பீங்க? எடப்பாடி பழனிசாமி எப்ப பிஜேபி கொண்டு வெளியேறலாங்கிற திட்டத்துல இருந்தாரா இந்த அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு? அப்ப உங்களை யார் கூப்பிட்டா? என்ன இருந்துச்சு? சரி சீமான் கூட போலான்னு இருந்தீங்களா? தம்பி தனியா போட்டிடுறாரு, நான் போய் சீமான் கூட போய் நின்றலான்னு பாத்தீங்களா? யாரோட போய் யார் உங்களை துருப்பிச்சுட்டா அப்படின்னா? இல்ல ஸ்டாலினே செஞ்சாரா? சரிங்களா? அப்ப உங்க ஸ்டாலின் கூட தான் இருக்கிறீங்க, அவர் கூட வச்சிருக்கிறாரு. பிஜேபி கூட இருக்கனால ஏடிஎம்கே கூட போக முடியாது. அண்ணன் சீமா கூட நீங்க போக மாட்டீங்க. வேற யாரும் லெஃப்ட் அவுட். அப்போ உங்களை தாவேக்காக கூட்டணி உடைக்க முயற்சி பண்ணுச்சு. இன்னைக்கு திரு ஆதவர்ஜுன் அவர்கள் உங்க கூட உட்கார்ந்துட்டு ஆனந்தவுடன் பத்திரிகையில வந்துட்டு வந்து எல்லோருக்குமான அம்பேத்கர் புஸ்தகத்தை சொல்லும் போது அண்ணனுடைய இதயமே இங்க இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. அப்ப எல்லாருமே அவர் மனசு வச்சாரு, அவர் வந்து போட பெரிய பெரிய பேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டாரு, பெரிய பெரிய லைவ் போட்டாரு அண்ணன் திருமாவளவன். அப்புறம் அவங்க தான் முயற்சி பண்ணாங்க. அப்புறம் என்னை அன்னையில இருந்து கூட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு போற சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்னைக்கு போனாங்க, சந்தர்ப்பத்தை விட விருப்பம் இல்ல. இவ்வளவுதான் பாயிண்ட். காலத்தின் கட்டாயம்னு சொல்லி யார் அது காலம்? யாரு காலம்? இங்க இருக்கு. தாவேக்காவுடைய காலம் முடிவு பண்ணிட்டீங்க, அதன் மூலமாக நமக்கான காலம் முடிவு பண்ணிட்டீங்க. இவ்வளவுதான். அப்ப வந்து நம்ம இதற்கு முன்னாடி தடுக்க பார்த்தாங்க, இப்ப யார் தடுக்க பார்த்தா? யார் கூப்பிட பார்த்தா? கூட்டணியை உடைக்கிற சிதறடிக்க பார்த்தார்கள் வார்த்தை. சிதறடிக்க யார் பார்த்தா? அவங்க தானே. அப்ப அன்னைக்கு கட்டுப்படுத்த முடியும், இன்னைக்கு எப்படி போயிடுச்சு? இன்னைக்கும் சொல்ல முடியும். யார் தடுத்துருவாங்க? நீங்க பலமுறை நீங்க பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், உயர்மட்ட குழு 34 பேர் 40 வச்சு உயர்மட்ட குழு போறார், ஆன்லைன்ல போறார். கூடி முடிச்சு 7 மணி நேரம் 8 மணி டிஸ்கஸ் பண்ணி இறுதி வார்த்தை என்ன சொல்றாங்க? முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவருக்குன்றாங்க. சோ நீங்க தானே முடிவெடுக்க போறீங்க. உங்களை மீறி யார் செஞ்சிருவா? இப்ப யார் அங்க இருக்கா சொல்லுங்க? அண்ணன் ரவிக்குமாரோ வன்னியரசோ யாராவது மீறி சிந்தனை செல்வனோ யாராவது மாறி சொல்லிடுவாங்களா? நீங்க சொன்னது உடன்பாடு இல்லை என்றாலும் ஒருமித்த ஊரில் நிற்கக்கூடிய கட்சி அது. திரு ஆதவர்ஜுனா மேல அவ்வளவு சண்டை போட்டாங்க. நீங்க தானே ஆதவர்ஜுனா கூட வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவர் போய் நீங்க திமுகவுக்கு சங்கடம் வரும்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களுக்கு சங்கடம் வருதுன்னு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க சண்டை போட்ட போது அண்ணன் திருமாவளவன் ஆதவர்ஜுனாவை விட்டு கொடுக்கவில்லை. திமுக எதிராக போயிருச்சு, வாரிசு அரசியல், முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், இதனை உங்க வீட்டுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு கேட்ட போது திமுக தர்ம சங்கடம் உள்ளாச்சு, திமுக நம்மளை தப்பா நினைச்சிருமோன்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி விட்டீங்க. ரைட்? அப்ப நீங்க எப்ப நீங்க வந்து எல்லா பக்கமும் நீங்க கூட்டணியும் முறிஞ்சு போறதுக்கான சந்தர்ப்பம் இருந்துச்சு. அது தாவேகா தரப்புல தான் இருந்துச்சு. அன்னைக்கு தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற தெளிவு உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க, நாங்க போயிட்டீங்க. இவ்வளவுதானே. கூட்டணி ஆட்சி முதல்ல வந்து திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில பேசும்போது கூட்டணி ஆட்சி வருவோம், அமைப்போம், அமைச்சர் கொடுப்போம் சொன்ன போது அதை நீங்க என்னங்க சொல்றதுன்னு கேட்டவர் திரு திருமாவளவன். வெளியே சொல்லக்கூடாது, இதெல்லாம் இதுல பேசணும், அது செகண்டரி, அது அட்வைஸ். அது புரியுங்களா? இது வந்து ஆஃபருக்கும் டிமாண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்லிட்டு அவர் பாடம் எடுத்தாரு. அது வந்து இன்னொரு தியரி. அதுலயே அன்னைக்கே என்ன சொல்ற, அதே நீங்க சொன்ன அதே இடத்துல சொல்றாரு, இதை யார் சொல்ல வேண்டும்? ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அதிமுகவும் திமுகவும் சொல்ல வேண்டும். தாவேகா சொல்லக்கூடாது ஆட்சியில் பங்குன்னு. அப்ப தாவேகா ஆட்சிக்கு வருதா வராதுன்னு தினமா நம்பினாரு. அப்ப அவர் திமுக கூட இருந்தார். அப்ப ஆட்சிக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க திமுக கூட இருக்கிறக்கும், ஆட்சிக்கு வந்த பிறகு மாறுறதுக்கும் இப்ப யாரும் பழி போட போறீங்க? நீங்க அன்னைக்கும் கூட்டது தாவேகா தான், இன்னைக்கும் கூட்டது தாவேகா தான். எனக்கு விருப்பமே இல்லை. எங்களோட கட்சியில பல நிர்வாகிகள் அவங்க எல்லாம் கேட்டாங்க, அதனால்தான் அதுக்கு ஒத்துக்க வேண்டிய இது சூழ்நிலை. முதல் வரி உண்மை இல்லை, இரண்டாவது வரி உண்மை. கட்சிக்கும் விருப்பம் இருந்தது, தலைவருக்கும் விருப்பம் இருந்தது, எல்லோருக்கும் விருப்பம் இருந்தது. அவர் தான் நான் வந்து எல்லாரும் முரண்பாடான விஷயம் எப்படி சொல்லுவாங்க. சரி, கட்சிக்காரங்க எல்லாம் நாளைக்கு பாஜக கூட்டணி போயிடுவாரா? அப்ப கட்சிக்காரங்களை நான் ஜனநாயகப்படுத்தினேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர்களை அரசியல் படுத்தினேன், அவர்களுக்கு நான் அறிவுரை கொடுத்தேன்னு தான் சொல்லுவாரு. அவங்க போயிடுவாரா அவரு? அப்ப வந்து அவருக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்து விடுறாரு. நீங்க பழி போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் நான் திரு ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? வன்னியரசு சேர்ல உட்காரும் போது தோழர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னார், 30 ஆண்டு கனவுனே. அப்ப உங்களுக்கு இருந்துச்சு, அது யார் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் வேற வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க பாஸ், இது எங்களுக்கான காலம். நீங்க வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் போல எங்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தேடி வந்திருக்கு. பொலிட்டிக்கலி we want to utilize it, we want to explore it. அப்படி சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு ஆசை இல்லை, கட்சிக்காரங்களுக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆசை இல்லை, அதெல்லாம் உண்மையில இல்லாது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. புதுச்சேரியில் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்களே, நீங்க போட்டிங்களா மறுத்தீங்களா? கூட போட்டி போட்டீங்கல்ல. அப்ப எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சி எடுத்து எப்படி நிப்பாட்டீங்க? திமுக கூட்டணி எடுத்து இப்படி ஆள் நிப்பாட்டீங்க? அப்ப உங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு சண்டை போட்டீங்கல்ல. அங்க சந்தர்ப்பம் இருந்தது, சண்டை போட்டீங்க. இங்கேயும் சந்தர்ப்பம் சண்டை போடல. சரி, அண்ணன் திருமாவளவன் எதுக்காக போட்டியிட போனாரு? அவர் எதுக்காக போட்டி? ஒரு காட்டுமன்னார் கோயில் எதுக்கு அவர் பேர் அவர் குறிப்பிட்டார் தெரியாம? அண்ணன் திருமாவளவன் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறவரா? எவ்வளவு தெளிவா நீ சொல்றாரு, நாங்கள் அவசரப்படவில்லை, நிதானமாக இருந்தோம், போதிய காலம் எடுத்தோம், மீண்டும் மீண்டும் ஆலோசித்தோம், எந்த அவசரமா தான் முடிவெடுத்தோம். நாங்க வந்து யாரும் ஹேஸ்ட் டிசிஷன் சொன்னார்ல. காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் அவருடைய பேர் எப்படி வந்துச்சு? அவசரப்பட்டா? நிதானம் இல்லாமலா? தெளிவு இல்லாமலா? எவ்வளவு திடமா வந்துச்சு? அதற்கான காரணம் என்னங்கிற பின்னாடி அமலப்படுத்துறாரு ரிசல்ட்டுக்கு பிறகு.
தேர்தலில் இது போன்ற நிலைமை வரும் என்று தீர்மானித்து அப்போது என்னுடைய இருப்பு அங்க தேவைப்படும் என்று வந்தேன்றார். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதே 7 சென்ஸ்ல அவர் பேர் வந்தபோது நம்ம சொல்லியிருக்கிறோம். அண்ணன் ஒரு ராஜேந்திர கணக்கோடக்காரு, திமுக ஜெயிக்காது நம்புறாரு, ஜெயிச்சாலும் திமுக தனிப்பெரும்பான்மை கிடைக்காது நம்புறாரு. அப்ப அன்னைக்கு மற்றொரு தயவு தேவைப்படுங்கிறதுக்காக நிக்கிறார். நாம சொல்லியிருக்கோம். இதை நாம சொன்ன கருத்தை வரி பெறலாம அவரும் சொல்லியிருக்காரு, கார்த்திகை செல்வனுடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படி அப்ப அதான சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க முன்னாடியே திட்டமிட்டீங்க, கட்சிக்குள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் போச்சல் வந்துருச்சு, என்ன அண்ணன் வராரு அப்படின்ட்டு. அதனால நீங்க வேற வழி இல்லாம ஜோதிமணி அவர்களை போட்டீங்க. அப்ப இவர்களுக்கு அந்த ஆசை இருந்தது, அது பழம் கனவு ரொம்ப முன்னாடி இருந்து இருந்துச்சு. திடீர்னு என்று வேற வழி இல்லாமல் நாங்க வந்தோங்கிற முடிவு சரியில்லை. திட்டமிட்டு தெளிவாக திடமாக வரலாற்று வாய்ப்பை தவறக்கூடாதுங்கிறக்கா வந்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு கூட்டணியை தக்க வைக்க நான் என்ன கூட்டணி தலைவரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அப்படிலாம் கூட்டணி கிடையாது. கலைஞ்சதுக்கு காரணம் திமுக தலைவர் ஸ்டாலின் பிளேம் பண்றாரு. அப்படி இல்ல, கூட்டணி தலைமைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஆனா இதே அண்ணன் திருமாவளவன் 100 முறை சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியை கட்டமைத்ததில் எனக்கு பங்கு உண்டு, நானும் சேர்ந்து அமைத்த கூட்டணின்னு. இண்டி பிளாக்கும் மதச்சார்பற்ற கூட்டணியும் நாங்க உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது அண்ணன் ஸ்டாலின் வளர்த்தாரு, நான் போய் உள்ள சேர்த்துட்டேன்னு சொல்ல, நாங்கள் உருவாக்கின கூட்டணி சொல்லியிருக்காரு. கூட்டணியுடைய தலைவராக அவர் இல்லாமல் இருக்கலாம், கூட்டணியோட மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் அவர் இருந்திருக்கிறார். அது அவருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இதே ஆணையர்ல பலமுறை சொல்லியிருக்கோம். திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு மக்கள் நல கூட்டணி என்னை வச்சிருந்தாரு. அது இன்னைக்கு பாக்குறோம்ல, யார் வெளியே போயிருக்கா? அந்த கூட்டணி தான். அவ்வளவுதான் உங்களுக்கு கணக்கு. அப்ப ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டுங்கிற சிக்கல் இல்லைன்னா தேமுதிக அவங்க போயிருக்கும். அப்ப ரொம்ப தெளிவாக தானே போயிருக்காங்க. நீங்க தனிச்சு, அதனால தானே இன்னைக்கு மனிதநேய மக்களுக்கு சின்ன தீர்மானம் போட்டுச்சு. நம்ம தனிச்சின்னத்தை போட்டீங்கன்னா ஆடா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சே, நம்ம கிடைக்காம போயிருச்சு, அப்ப என்ன தப்பு பண்ணோம்? ஒத்த எம்எல்ஏ வச்சிருந்தா கூட நம்ம மந்திரி ஆயிருக்கலாம் போல தெரியுதா? அப்ப நம்ம இந்த தனிச்சின்னத்துல போட்டியிட முடியாத வெளியே போக முடியாம போயிருச்சு. மதிமுகவும் அதே சிந்தனை, அதேதான். அப்ப எல்லாருமே தெளிவாக இருக்கிறார்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது அண்ணன் ஓபனா சொல்ல முடியாம எப்படியா கொஞ்சம் சமாளிக்க பாக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், தொடரும் வன்கொடுமை ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். கேட்டதுல இருந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, வேதனையா இருந்தது. 10 வயசு குழந்தை சார் வெளியில விளையாடி இருந்திருக்கு. அதை பக்கத்து வீட்டில் இருந்தவரே கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் கழிச்சு தான் சடலமாக அந்த குழந்தை மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உடற்கூறாய்வு முடிஞ்சு அது பாலியல் வன்கொடுமை செய்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு பயங்கர வீரவசனம்லாம் பேசிட்டு தான் தமிழக முதல்வர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இந்த வன்கொடுமை மாறி இருக்கு. தொடரும் வன்கொடுமை, மாற்றம் என்ன? இது ஒரு நாள்ல சரி பண்ண முடியாது. டிஜிபியே இந்த அரசு வந்த பிறகு மாற்றப்பட்டிருக்கிறாரு, சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு, உளவுத்துறை ஐஜி மாற்றப்பட்டிருக்காரு. அவர்கள் எல்லாமே இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே இட் வில் டேக் டைம். நீங்க கோவை சரகத்துல யார் இருக்கா, கமிஷனர் யாரு, டிஐஜி அங்கேயும் மாற்றப்பட்டிருப்பாங்க. இப்படி நிறைய எல்லாமே 10ஆம் தேதி தான் பதவி இருக்கிறார்கள். 14ஆம் தேதி தான் அமைச்சரவை துறை கொடுக்கப்படுது. 23 அமைச்சர் சேர்ந்து மொத்தமா அமைச்சரவை நேற்று தான் மொத்த அமைச்சரவை முடிவுக்கே வந்திருக்கு. 35 பேர்ப்பா மொத்தம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கு. யார் யாருக்கு என்னென்ன துறை என்னங்கிறதா இப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 15 நாள் அரசு. இது சொல்ல போனா ஒரு மாசம் கூட ஆகல. 10ஆம் தேதி பதவியேற்றிருக்கு, இன்னைக்கு தேதி போனா 15 நாள் அரசு இது. அதனால நீங்க நேத்து வீரவசனம் பேசினீ இன்னைக்கு என்ன பண்ணு கேட்க முடியாது. நமக்கு அது நியாயமான ஒரு டைம் கொடுத்தாலும். இது ஒரு பெரும் குற்றம், கொடூர குற்றம், ஏற்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, சகிக்க முடியாத, உள்வாங்கவே முடியாத ஒரு குற்றம். அதுல எந்த செகண்ட் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அதுல குழப்பமே இல்லை. அந்த 2 கொடூரர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே கோயம்புத்தூர்ல உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏடிஎம் ஆட்சி நினைக்கிறேன், if I'm not wrong, முஸ்கன் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிளஸ் ஒரு பையன், அவருடைய தம்பி, அவங்களுடைய டிரைவரே அவர் பாலியல் வன்முறை பண்ணி அந்த குழந்தைகளை கொன்னே போட்டார். அவர் டிரைவர் டெய்லி கூட்டு போனார், வந்தார், போயிட்டு இருந்தாரு. அவர் கொலை பண்ணி, பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டார். என்கவுண்டர்ல அவங்க கொல்லப்பட்டாங்க. அப்படியே ஒரே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமா, என்கவுண்டர்ல கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னு கோயம்புத்தூர் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செலிப்ரேஷன். ஒரு மனித உரிமையாளர்கள்லாம் சண்டை கொண்டாங்க, என்னங்க நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு. மக்கள் போடா நீ என்ன வாழ பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வெறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரும் துயரம் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இப்ப கோயம்புத்தூர், அதே கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அது தூத்துக்குடியில நடந்த +2 மாணவிக்கான பிரச்சனையோ, இங்கே கோயம்பேடுல நடந்ததோ, கோயம்புத்தூர்லயே ஏர்போர்ட் பக்கத்துல நடந்ததோ, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததோ, இது எதுவுமே ஏற்க முடியாது. அது இங்க பிரச்சனை திமுகவா தாவேக்காவா என்பது அல்ல. இங்க பிரச்சனை இந்த 2 பேரை எப்படி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோங்க.
எந்த ஊருக்காரங்க எங்க போயிருக்கிறாங்க, என்ன வேலை பார்த்துருக்காங்க, இந்த குழந்தை மேல அவங்களுக்கு ஒரு காமம் வரும்னா என்ன குரூரமா அவங்க டெவலப் ஆயிருக்காங்க, இது மது அருந்திருந்தாங்களா இல்லையா, மது இல்லாம அந்த புத்தி வந்திருக்குமா, மது இல்லாமலே இந்த புத்தி வந்துருந்துச்சுன்னா இன்னும் இவ்வளவு கொடூரமானவங்களா இருந்திருப்பாங்க, இவங்கள சொசைட்டிக்கு இவங்க எல்லாம் தேவையா, இதான் கேள்வி. அப்ப இது வந்து தாவேகா திமுகன்னு பிரிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களை மிகப்பெரிய திசை திருப்பிடும். இந்த இடத்துல சமூகத்துல எவ்வளவு கொடூரத்தை நாம விதைச்சிருக்கோம். இவங்க ரெண்டும் யாரு, யாரோ ஒருத்தருடைய புருஷன், யாரோ ஒருத்தருடைய பையன், யாரோ ஒருத்தருடைய அண்ணன், யாரோ ஒருத்தர் தம்பி, யாரோ ஒருத்தருடைய பிள்ளை. அப்ப இவங்களே பெத்து வளர்த்து தான் நாளாக்கி இருக்காங்க. அப்ப என்னமா வளர்த்துருக்கோம் நம்ம, இங்க குடிக்கிறது, ஆடுறது, ஓடுறது, அருவாள் எடுத்து கேக் வெட்டுறது, நம்ம ரீல்ஸ், இதுதானே ஹீரோயிசம் ஆக்கியிருக்கோம். அப்ப நம்ம முழுக்க 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 என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எல்லா சல்லித்தனமும் எல்லா ரவுடித்தனமும் ஹீரோயிசமா இருக்கு. நீங்க சினிமால ஹீரோ படம் யாரு, போலீஸே நான் போலீஸ்ல பொறுக்கின்னு சொல்ல வேண்டியிருக்கு. போலீஸே பொறுக்கிய பார்த்தா தொலைச்சு கட்டிட்டு போலீஸ் நான் போலீஸ் இல்லடா பொறுக்கி சொல்றதா இன்னைக்கு டயலாக். அப்ப கம்ப்ளீட்டா ஹீரோயிசம்ங்கிறது என்னன்னா வில்லனிசத்தை ஹீரோயிசம் ஆக்குறதா நம்மளோட சொசைட்டியா இருக்கு. கதை, சிறுகதை, நாவல், சினிமா, சமூகம், அரசியல் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. நீ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் தான் இங்க வந்து நாளைக்கு மந்திரி ஆயிடுவாருங்கிற நிலைமை. நேற்று வரைக்கும் நிறைய குற்றம் இருக்கு, நாளைக்கு வந்து மந்திரி ஆயிடுவாருங்க, அப்படிதான் எல்லா கட்சி எல்லாமே. அப்ப இந்த மாதிரி ஆட்களை வேற இருக்கணுங்கிற சிந்தனை நம்மகிட்ட இல்ல. அங்கதான் இந்த கொடூரமான பிரச்சனை இருக்கு. அரசாங்கத்தை கேட்டான்னு சொல்லுவீங்க, நீங்க தாவேகா அரசு வீரவசனம் பேசினாங்க நினைச்சுங்க, 2 குற்றவாளியும் கைது செய்துட்டோம், 24 மணி நேரத்துல கைது, 24 மணி நேரத்துக்கு உள்ளேயே கைது பண்ணிட்டோம், எங்களுக்கு குற்றவாளி யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிச்சு, விரைவில் தண்டனை வாங்கி தருவோம். முதல் விஷயம், இந்த சொசைட்டில டீப் ரூட்டா இருக்கக்கூடிய இந்த கொடூரத்தன்மை, புத்தியில வந்து தரிகட்டு கிடக்கக்கூடிய ஒரு தன்மை. 2வது முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும், அரசியல நின்றுறோம், அடுத்து முன்ன பின்ன பாக்கல. 2வது முக்கியமான பிரச்சனை கோர்ட், இந்த ஜுடிஷியரி. UAPA சட்டத்துல, ஊப்பான் சட்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட்ல வந்து போட்டு தடுத்தா கூட, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டில தடுத்தா கூட, அவங்கள போய் ஜெயில வச்சா கூட, நீங்க கேஸ் நடத்துறதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் அவங்களை பெயில விட்டுருவேன் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேக்குது, எங்க அஜ்மல் கசாப் கேஸ்ல இப்படி செஞ்சிருப்பீங்களாங்கன்னு கேக்குது. ஒரு 4 நாள் லேட் பண்ணிட்டேன், அஜ்மல் கசாப் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, அஜ்மல் ரைட் இஸ் ரைட்னு சொல்லிருப்பீங்களா, எங்க ஒரு பார்க்க நம்ம UAPN போடுறோம்னாலே அதுல வந்து ஒரு காரணமா தானங்க போடுறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த திரு பொன்முடி மேல ஒரு வழக்கு இருக்கு, அமைச்சரா இருந்தவர், சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி வச்சிருக்கு. திரு KK சார் மேல வழக்கு கோர்ட்ல ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒரு வேற உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி எல்லா இடத்துலயுமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மர்டர் கேஸ்லயே கிட்டத்தட்ட 60-70% மேல ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்ல போய் அக்யூட்டல் ஆகி வந்துடுறாங்க. மர்டர் கேஸ்லயே கன்விக்ஷன் வந்து 25-30% தான் இருக்கு. கன்விக்ஷன் ஃபைனலா கீழே போட்டா மேல போட்டா மேல போய் கடைசியில் வந்து வெளியே வந்து போயிறாங்க. அது ஒரு 15-20 வருஷம் ஆயிருந்ததுக்குள்ள. அப்ப ஜுடிஷியர்ல இதெல்லாம் சீக்கிரமா ஏன் என்கவுண்டருக்கு எல்லாம் கைதட்டாங்கன்னு யோசிக்கணும்ல. அவனும் ஒரு உயிர் தானே. இப்ப நீங்க கடந்த ஆட்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும், அதே கொங்கு மண்டலத்துல வந்து தோட்டத்துக்குள்ள ஒரு சண்டை போட்ட 2 பேர் காவல்துறை அதிகாரி வந்து விசாரிக்க போறாரு, அவரை வெட்டி போட்டாங்க. அப்ப அதை வந்து மறுநாள் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவர் தெளிவா அந்த கூட போன பையனை ஒருத்தர் சொன்னாங்க, என் கூட்டு போய் தாங்க போட்டாங்க, ஒன்னும் தப்பிக்கல வைக்கல ஒண்ணு இல்லைங்க, சொல்லி கூட்டு போனாங்க, திட்டமிட்டு நீங்க அவங்கள வந்து பண்றீங்க, எங்களை பழி வாங்கிட்டீங்க அப்படின்றாங்க. அப்ப போலீஸ்ல ஒண்ணு நடந்தா மட்டும் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, நீங்க முடிவு எடுக்கிறீங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, உங்களுக்கு வந்து அங்கேயே ஆன் த ஸ்பாட் போட்டு மாத்தி போட்டு தானே செய்வீங்க. திமுக ஆட்சியில 2016-21லயே திருநெல்வேலி பக்கத்துல மணல் கொள்ளை தொடர்பா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை மாத்தி கொண்டுட்டாங்க, வேற ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு திட்டமிட்டு இருந்தாங்க. நடு ரோடு, அந்த ஒரு விஷுவல் உங்களுக்கு நடு ரோட்ல வெட்டி போட்டு அமைச்சர்லாம் குறுக்க போகும்போது அவங்க தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம்ல பெரிய படுகாயம் அடைஞ்சார். அப்ப என்ன கொடுக்குறாங்க, ஆள் மாத்தி போட்டுருந்தா அப்ப நீங்க உங்களுக்கு என்கவுண்டர் பண்ண ஒரு ஆவலா இருக்கும். நாளைக்கு வேற இடத்துல இருந்தா அவன் இல்ல இவன மாதிரி இன்னொருத்தன் வந்துச்சு என்ன செய்வீங்க. அப்ப ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எந்த இடத்துல எமோஷன் ஆக முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்ன, எதையுமே தீர ஆராய்ந்து பண்ணும். தப்பா பண்ணிச்சு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சொல்றீங்க இதோட தெரியாதா அப்படிம்பீங்க. அப்ப நீங்க மீடியாக்கள்லாம் பூரா பண்ணக்கூடிய இந்த அழுத்தத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாது. ரொம்ப தெளிவா குற்றவாளிகள் இவர்களை சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டணும். அதை நான் சொன்ன சட்டத்தின்பால் துரிதமா தண்டனை வாய்த்தோம். அதுதான் நீதிமன்றத்தை சொல்றேன். நீங்க நீதிமன்ற நடைமுறையை நம்பாம போயிட்டீங்கன்னா பேராபத்துல போய் முடியும். நீதிமன்ற நடைமுறை நீங்க நம்பணும், சிஸ்டத்தை சரி பண்றதுக்கான வழி. சிஸ்டம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, சிஸ்டம் இப்படி மோசமா இருக்கு ஆமான்ற. நீங்க நீதித்துறையில் எப்படி இருக்கு, காவல்துறையில் எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குது, ஊடகம் ஆமான்ற, இல்லன்னு மறுக்கல, எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல. தாவே காட்சி வந்தா எல்லாமே நல்லா ஆயிரும் நம்மளுக்கு இல்ல, அதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா அப்ப நம்ம ஒன்னா மாத்திட்டு வேகப்படுத்திக்கிட்டே போகணும், அதை நீங்க செய்யணும். அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார், சூப்பர், உடனே சார்ஜ் ஷீட் போடுங்க. சார்ஜ் ஷீட் போட்டீங்களா சார், கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. கன்விக்ஷன் வாங்கிட்டீங்களா சார், மேல வரைக்கும் வெளியே வராம தடுங்க.
மரண தண்டனை வாங்கி கொடுங்க. இருக்குதா இல்லையா? மரண தண்டனை நீங்க இந்த பண்ற என்கவுண்டரை 3ஆம் நாள் நீங்க பண்ண போற என்கவுண்டரை நீங்க வந்து 30 நாள் தண்டனை வாங்கி கொடுங்க. வெளியே வர முடியாது, வெளியே வர ஆள் காலி தான் ஆகணும், தூக்குல தான் போடணும் பண்ணுங்க. யார் தடுக்க போறா? தூக்குல போடும்போது அன்னைக்கு மனித உரிமையாளர்கள் யாரா வந்தாங்கன்னா அன்னைக்கு பேசுங்க. ஏன்னா அந்த 10 வயசு பிள்ளைக்கு எங்கடா போச்சு மனித உரிமைன்னு சொல்லிட்டு அப்ப எங்கடா பண்ணிக்கன்னு கேளுங்க. அப்படி அப்ப சிஸ்டத்தை வேகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். சிஸ்டத்தை மீறி கலாச்சாரம் பண்ணீங்கன்னா அது பேராபத்தில் கொண்டு போய் முடியும். இவங்க 2 பேருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வயசு பிள்ளைய அந்த அளவுக்கு பண்ணி முகத்தை வந்து சிதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, கழுத்தை திருகி அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு அந்த குரூவாலிட்டி வந்து அந்த அவங்க 2 பேருக்கும் எப்படி வந்தது? அதுக்கு இந்த சொசைட்டி நான் முதல்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னேன், நீங்க கவனிக்கல, நான் திரும்ப சொல்றேன். செகண்ட் பார்ட் வந்து நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் பார்ட் சொசைட்டியோட பிரச்சனை. ஒண்ணு அவன் ஆல்கால் இன்ஃபுளுன்ஸ் தான் பார்க்கணும். ஆல்கால் இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னா அப்ப இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்கான். அதுதான் சொன்னேன், இவங்க எப்படி வளர்த்துருக்காங்க, எப்படி ஆளாக்கிறாங்க இந்த இங்க இருந்தானே வெளியே வர்றான்ற. நான் நீங்க எங்க நம்ம விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்கலையே. அவன் இதே தமிழ்நாட்டுல தானே இருக்கான், இதே தமிழன் தானே, நம்ம ஆள் தானே, நம்ம கூட தான் உட்காந்துருக்கான். அப்ப அவன் என்ன இருக்கு? அவன் சினிமா பார்க்க வச்சு ஹீரோயிசம் காட்டி வில்லத்தனத்தை காட்டி எல்லா பொறுக்கித்தனத்தையும் காட்டி அவனை வந்து கெடுத்து வச்சிருக்கான். அவனே சேர்ந்தும் தேடி இருக்கான் சார். அதெல்லாம் செய்வானே, அதெல்லாம் செய்வானே, செய்ய மாட்டானா? எல்லாம் செய்வான். நீ இந்த மாதிரி நிறைய இது வந்து இதே மாதிரி இந்த பேட்டர்லயே 100 இருக்குங்க. இந்த பேட்டர் புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டி வந்து தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து இது ரொம்ப ரெகுலரான பேட்டர்ன். காவல்துறை எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியும். முதல்ல வந்து அந்த குழந்தை காணணும்னே முதல்ல பக்கத்து வீட்டுல தான் ஆள் தேடுவாங்க. இது நான் கிரைம் பீட் பார்த்து தான் வளர்ந்தேன். முதல்ல இந்த இது பேட்டர்ன் இருக்கு. ஸ்டாபிங்னா எப்படி, ஃபயர்னா எப்படி, மேன் மிஸ்ஸிங்னா எப்படி, குழந்தை மிஸ்ஸிங்னா எப்படி, இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. 10 நிமிஷத்துல அது வந்து கண்டுபிடிச்சலாம். 90% கேஸ்ல அப்படிதான் இங்க சிக்கிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய கேஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் பாத்துங்க. அப்ப என்னன்னா இவன் இந்த குரூரத்தன்மை எப்படி போகுது இதுதான் நீங்க பார்க்கணும். அதுக்கு தான் இந்த சொசைட்டியும் சேர்ந்து பொறுப்பு. பேரண்டிங் அதுவும் சேர்த்து. பாரத பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில சொல்றாரு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சொல்றாரு, 6 மணிக்கு மேல பெண் குழந்தைகள் வெளியே போனா என்ன எங்க போறேன்னு கேட்கிறோமே, 6 மணிக்கு மேல பசங்க வீட்டுக்கு வரலன்னு எங்கடா சுத்திட்டு இருந்தான்னு கேட்கிறோமான்னு கேட்டாரு. அதை செய்யணும்ல. அதுதான் சொல்ல. நீங்க வந்து பேரண்டிங்லயும் சொசைட்டிலையும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரோட்ல தம்மடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எதிர ஒரு சொந்தக்காரர் தெரிஞ்ச ஒரு பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்தா, டேய் நீ முருகேசன் போயிருந்தாடா ஏன்னா சீர் குடிச்சிருக்க சண்டை போடுவார். இன்னைக்கு பெத்த மகனே கேட்க முடியாது, ஏன்னா அப்பங்காரனே குடிச்சிட்டு இருப்பான். அப்ப கம்ப்ளீட்டா சொசைட்டி நம்ம கெட்டு குட்டிச்சோராயிட்டு இருக்கோங்கிற புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து தப்ப தண்டிக்கணும் அப்படிங்கிற உணர்வு முதல்ல வரணும். அதை ஏற்க முடியாதுங்கிற வரணும். நான் சொன்னேன், நீங்க வந்து இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருங்க, இந்த குழந்தைக்கு நடந்த பிரச்சனைக்கு நாளைக்கு மரண தண்டனை விதிச்சா இந்த மனித உரிமையாளர் ஒரு குரூப் வந்து நிக்கும். அவங்களை எப்படி நீங்க என்கவுண்டர்ல பண்ணுவீங்க, எப்படி நீங்க பண்ணீங்க, அப்ப நீதி எதுக்கு, சட்டம் எதுக்குன்னு வந்து பேசும். அன்னைக்கு அந்த குரூப் நீ அந்த குழந்தை செத்த போது எங்கப்பா போயிருந்தேன்னு கேட்கணும். அதுங்க நீங்க எல்லா குற்றத்தையும் ஏதேனும் காரணம் சொல்லி நியாயப்படுத்துற ஒரு குரூப் கிளம்பிட்டே போறாங்க. இந்த பிரச்சனை அதனால சொசைட்டி பிரச்சனை இருக்குன்ற ஃபர்ஸ்ட் பார்ட், ஜுடிஷியல் பிரச்சனை செகண்ட் பார்ட். முதல்ல இங்க ரூட்டை சரி பண்ண வேண்டிய இருக்குன்ற.